கோவையில் விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவியை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரில் உடனிருந்த ஆண் நண்பரை கொடுவாளால் தாக்கிவிட்டு இளம்பெண்ணை தூக்கிச் சென்று அத்துமீறிய அரக்கர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் நிறுத்தப்பட்ட காரில் கல்லூரி மாணவி தன்னுடைய ஆண் நண்பருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது. திடீரென அந்த காரை சூழ்ந்த 3 பேர் கொண்ட கும்பல் காரின் கண்ணாடியை உடைத்துவிட்டு இளம்பெண்ணை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று குழி நடுங்க வைக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கின்றனர். நள்ளிரவில் நட்ட நடுக்காட்டில் ஆடையின்றி பரிதவித்த அப்பாவி பெண்ணை 5 மணி நேரத்துக்கு பிறகு போலீசார் மீட்டிருக்கின்றனர். கோவையில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கும் சம்பவத்தில் நடந்தது என்ன? மதுரையைச் சேர்ந்த 21 வயதான மாணவி ஒருவர் கோவையில் உள்ள கலைக்கல்லூரியில் முதுகலை 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் அங்குள்ள தனியார் தங்கு விடுதியில் தங்கி கல்லூரிக்கு சென்று வந்திருக்கிறார். இந்த மாணவி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஒண்டிபுதூரைச் சேர்ந்த தன்னுடைய ஆண் நண்பருடன் காரில் வெளியே சென்றிருக்கிறார். இவர்கள் விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் காரை நிறுத்தி இருக்கின்றனர். இரவு 11 மணியளவில் காரை அங்கு நிறுத்திவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்திருக்கின்றனர். அப்போது அங்கு 3 பேர் வந்திருக்கின்றனர். ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் கார் நிறுத்தப்பட்டிருந்ததால் அவர்கள் அதன் அருகே சென்றிருக்கின்றனர். உள்ளே கல்லூரி மாணவி தன்னுடைய ஆண் நண்பருடன் இருந்ததைக் கண்டதும் மர்ம நபர்கள் அவர்களை வெளியே வர கூறியிருக்கின்றனர். அந்த கும்பலின் நடவடிக்கையை கண்டு அஞ்சிய மாணவியும் அவருடைய ஆண் நண்பரும் வெளியே வர அஞ்சி தப்பிச் செல்ல முற்பட்டிருக்கின்றனர். அவர்களை தொடர்ந்து மிரட்டிய மர்ம நபர்கள் காரை தடுத்து நிறுத்தி கண்ணாடியை உடைத்திருக்கின்றனர். அச்சத்துடன் ஆண் நண்பர் வெளியே வந்ததும் அவரின் தலையில் கொடுவாள் மூலம் தாக்கி இருக்கின்றனர். தலையில் பலத்த அடிபட்டதும் அவர் அங்கேயே மயங்கி விழுந்திருக்கிறார். அதைக் கண்டு மாணவி உயிர் பயத்தில் அஞ்சு நடுங்கி இருக்கிறார். உடனே 3 பேர் கொண்ட அந்த கும்பல் கத்தி முனையில் மாணவியை மிரட்டி வலுக்கட்டாயமாக புதர் பகுதிக்கு தூக்கிச் சென்றிருக்கிறது. எவ்வளவு சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காத இடத்துக்கு தூக்கிச் சென்று மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. நள்ளிரவில் 2 மணியளவில் ஆண் நண்பர் மயக்க நிலையிலிருந்து எழுந்திருக்கிறார். இதையடுத்து அவசர உதவி எண் 100க்கு போன் செய்து அங்கு நடந்த அட்டூழியம் குறித்து அவர் காவல்துறைக்கு தெரிவித்திருக்கிறார். உடனே விமான நிலைய போலீசார் உஷார்படுத்தப்பட்டதும் ரோந்து பணியில் இருந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். காயத்துடன் இருந்த மாணவியின் ஆண் நண்பரை மீட்ட போலீசார் கோவையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரை அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். புதர் மண்டிய பகுதியில் சல்லடை போட்டு தேடியதில் 1 கிலோமீட்டர் தொலைவில் மாணவி அலங்கோல நிலையில் கடந்ததைக் கண்டு போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர். ஆடையின்றி பரிதவித்த அப்பாவி பெண் அங்கிருந்து வெளியேற முடியாமல் அதிகாலை 4 மணி வரையில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்திருக்கிறார். பின்னர் பாதுகாப்பாக அவரை மீட்ட போலீசார் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் உடனே அனுமதித்திருக்கின்றனர். அங்கு மாணவிக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவையை உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். அத்துடன் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே பிருந்தாவன் நகர் காட்டுப்பகுதியில் தடயவியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்த தடயங்களையும் சேகரித்தனர். சம்பவம் நடந்த பகுதியின் அருகில் குடியிருப்புகள் இல்லாததால் அங்கு சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லை. இருந்தபோதும் சுற்று வட்டாரத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை பிடிப்பதற்கு தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இதற்கிடையில் ஆண் நண்பரின் கார் பீளமேடு காவல் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பிருந்தாவன் நகர் பகுதியில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு டாஸ்மாக் கடை இருந்திருக்கிறது. அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி என்பதால் மது அருந்துவதற்கு பலரும் வந்து சென்றிருக்கின்றனர். தற்போது டாஸ்மாக் கடை இல்லாத போதும் பழக்க தோஷத்தில் சிலர் மது அருந்த வருவதாக கூறப்படுகிறது. இதனால் சமூக விரோதிகள் நடமாடும் பகுதியாக பிருந்தாவன் நகர் மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். தற்போது நள்ளிரவில் அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் குலை நடுங்க வைக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கிறது. பிருந்தாவன் நகரில் காரில் பேசிக் கொண்டிருந்த ஆண் நண்பரை தாக்கிவிட்டு அவருடன் இருந்த கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்று 3 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கோவையில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை போலீசார் விரைந்து கைது செய்து அவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.